வண்ணத்தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மறுபடியும் மானை நான் பரிவோடு பார்க்க, மான் என்னை பார்க்க, பார்வையின் மயக்கம் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றேன். உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் விருப்பமில்லாமல் ஓடியிருந்தால் விட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நான் காதல் மன்னனோ என்னவோ அவசியமில்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருவன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புலபுகுந்த புதிர்மானை நாடி வந்தேன். ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்த நானே வேடர் குலமாவே வேட்டகம் வந்தேனோ. ஓடி வந்த மானை தேடி வந்த நானே வேடர் குலமாவே வேட்டகம் வந்தேனோ. வேடர் குலமாவே வேட்டகம் வந்தேனோ. தங்கவேலன் தயவு பெற்றவான் உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். நல்ல பண்புள்ளவராக இருக்கிறீங்க, நல்ல மரியாதை தெரிஞ்சவராக இருக்கிறீங்க. ஏன்னா மான் இங்கே தான் வந்திருக்கு நீங்க சொல்றீங்க, நான் மானு வரலன்னு சொல்லவே மாட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில ஐயா உங்க மான் இங்கு வரலன்னு நான் சொன்னேன் அப்படின்னா பொய் சொல்ற வரைக்கு போஜனம் கிடைக்காதுன்னு எடுக்கிறாங்க. ஏன் வரலன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து வரீங்க? ஆமா. இல்லையா? இது என்ன மலை? இது வேள்வி மலை. வேள்விமலைக்கு எத்தனை கால தூரம்? 20 கால தூரம். அப்ப இந்த 20 கால தூரம் வேலி போட்டு காவாக்க முடியுமா? ஆமா. ஆமா, 20 கால தூரம் வேட்டையாடி தான் வந்தேன். நான் கேட்கறது வெள்ளிமலைக்கும் வேலிமலைக்கு 20 காத தூரம். ஆமா, ஒரு காத தூரத்துக்கு 10 மைல், 20 காத தூரத்துக்கு 200 மைல். அப்ப 200 மைல் கடல் சுற்றளவு முழுவதுமாக வேலி போட்டு காவாக்க முடியுமா? வேட்டை மார்க்கமாக வந்த மான பார்த்தது வேள்வி மலை அடிவாரத்துல. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது 200 மைல் கடல் சுற்றளவு முழுவதுமாக வேலி போட்டு காவகாக்க முடியுமா? முடியாது. முடியாதுல்ல? ஆமா, முடியாதுல்ல? முடியாது. அப்ப என்ன மட்டும் முடியுமா? முடியாதுல்ல. இப்ப நீங்க வெள்ளிமலை வரைக்கும் காவல் பார்க்க போறீங்களா? நான் வெள்ளிமலை வரைக்கும் வேலி அடைக்க போறீங்களா? வனம் முழுவதும் வேலி போட்டு காவாக்க முடியுமா? உங்க பகுதி எதுவோ அதை மட்டும் தான் நீங்க அடைக்க முடியும். அப்ப அது விளை வைக்கக்கூடிய அந்த பயிர் நீங்க சொல்றீங்க இல்லையா? பயிர் ஏன் பகுதியாக கூடியது ஈசானி மூலையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம்
சாஸ்திரம் 28 ஆண்கள் பிறந்து அழகான பரமைத்து கொடுத்து கண்ணும் கருத்துமா காவல் காத்துக்கிட்டு வாமான்னு சொல்லி எங்க அப்பா என்னை வழி அனுப்பி வச்சார். இந்த வனம் முழுவதுமா வெளிப்பட்டு காவல்ல இந்த வனத்துக்குள்ள ஒரு சிறிய பகுதியை தேர்ந்தெடுத்து நான் வேடி போட்டு காவல் காவல. சிறிய பகுதினா திணை விளையக்கூடிய பகுதி. ஆமா அப்படி சொல்லுங்க. அதுதான் ஈசானி மூலை சொல்லிட்டேன்னா இல்லையா, அந்த ஈசானி மூலையிலே 4 வேதம் 4 தூண்களும் எப்படி அந்த பரனுக்கு 4 தூண்களும் 6 சாஸ்திர மேற்கூரைகளும் அதே போல 28 ஆண்கள் பிறந்த 28 படிக்கட்டுகளையும் கொடுத்து என் தந்தையாக கூடியவர் என்னை பாதுகாப்பான முறையில காவலை காத்துக்கிட்டு வாமான்னு சொல்லி வழி அனுப்பி வைத்தார். எப்படி தெரியுமா? கல்லால் அடிக்காது சொல்லால் அடிக்க வேண்டும், வானம்பாடி பறவைகளை கானம்பாடி விரட்ட வேண்டுமே தவிர எந்த விதமான துன்புறுத்தலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்க அப்பா என்னை காவலுக்கு அனுப்பி வச்சார். ஏன்னா எந்தவித ஜீவராசியோட வயிற்றில் அடிப்பது நம்முடைய வழக்கம் என்பது கிடையாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜெகத்திலே அழித்திடுவோம்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க இல்லையா? வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் மனம் வாடி நின்றனே அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வள்ளலார் சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு மனித பிறவிகளாக பிறந்து இன்னொரு ஜீவராசியுடைய வயிற்றில் அடிப்பது மிகப்பெரிய பாவம். அதனால திணைக்கதிரை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, இந்த கவனில், ஏன்னா இன்னைக்கு தான் எங்க அப்பா சரியா சொல்லியிருக்கிறாரு, இந்த கவனிலே தேனும் திணை மாவு பிசைந்த உருண்டைகளை வைத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கும் விதமாக இருக்க காவலை காத்து நான் முடிச்சு வீட்டுக்கு போறேன். இப்ப வந்து பாருங்க நீங்க மாடு இதுக்குள்ளதான் இருக்கு நீங்க சொல்றீங்க. இது திணைப்புணம், இது திணைச்சோலை. திணைச்சோலைதான் வெளியில இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாங்க வீடு வரேன் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தேடிக்கிட்டு வரலாம் அப்படின்னு உங்களை கூட்டிக்கிட்டு போய் நான் காட்டுவேன். உங்களுக்கு தெரியாத இடத்த கூட நான் கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். ஆனா இதற்கு பத்தியலா இதுக்குள்ள அப்படிலாம் உங்களை கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு பலவிதமான மாடு நான் இதுக்குள்ளதான் இருக்குங்கிறேன், நீங்க திணைப்புணத்துக்குள்ள இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பான முறை இல்ல. ஏன்னா மாடு ஓடி வந்தது இறை தேடி வரல, நான் துரத்திட்டு வந்ததுனால பயந்து வந்தது. அது வந்து திணைப்புணமா இல்ல பூ புதரா முள்ளான்னு பார்க்காது, பதுங்கிறதுக்கு இடம் கிடைச்சா சரின்னு தான் பார்க்க. நான் கேட்கிறேன், ஒரு மான் பயப்படுதுன்னு தெரியுதுல, பயப்படுற மான எதுக்கு துரத்துறீங்க? மான எதுக்கு துரத்துறீங்க? வேட்டைக்காரன் பயப்படுதுன்னா விட்டுட்டு போயிருவாங்களா? வேட்டைக்குன்னு வந்தா வேட்டை எப்படி வேலை செய்யணும்? வேட்டைக்கு தத்துவங்கள் தர்மங்கள் இருக்கா இல்லையா? அதை விட்டு துரத்தி வந்து துரத்துறது அவங்க வேலையா? தத்துவம் இருக்கு. ஒரு நொண்டி நுரமா இருக்கிற மான வேட்டையாடக்கூடாது, ஒரு புணர்ச்சியில இருக்கிற மான வேட்டையாடக்கூடாது, முதிர்ச்சி அடைந்த மான வேட்டையாடக்கூடாது, ஒரு குட்டி ஈண்டு கொண்டு இருக்கும் போது அந்த மான வேட்டையாடக்கூடாது. இதெல்லாம் வேட்டை தத்துவம் தான். சரி, அப்படி இருக்கும் போது இது அப்படிப்பட்ட மாடு இல்லையே, நல்ல பருவம் உள்ள மாடு இல்ல, இதை எப்படி விட்டுட்டு போக முடியும்? உங்களை விட்டுட்டு போக நான் சொல்ல கிடையாது. ஆனா ஏன் இடத்துல வந்து நீங்க கேட்கும் பொழுது திணைப்புணத்துக்குள்ள மாடு இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, எப்படி உங்களுடைய வேட்டைகள்ல தர்மங்கள் தத்துவங்கள் இருக்குன்றது போல எங்களுடைய காவலும் சில தத்துவங்கள் தர்மங்கள் உண்டு என்பதனால இங்க வேற கண்ணை மட்டுமே பிராணமா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா காவலை சரிவர காக்க முடியாது. அதனால 5 புலன்களை கொண்டு இந்த இடத்துல காவல் காப்பதனால உங்க மாடு இல்லையா, உங்க மாடு இங்க இல்லையா, சொன்னாங்க
வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன்னா எவ்வளவோ தூரமாக நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அதனால உங்களை வெறுங்கையோடு அனுப்புறதுல எனக்கு எந்த விதமான எண்ணம் கிடையாது. ஏன் திரை சொல்லிக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொன்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, அதை முடிக்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதும் செய்து முடிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், சாமியை கும்பிட்டு தான் எந்த ஒரு வேலையுமே ஆரம்பிப்போம். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் இறைவனுடைய துணை இல்லாது எதையும் செய்ய மாட்டோம். இப்ப வயக்காலில் நெல் அறுவடைக்கு இருக்குது அப்படின்னா, அந்த அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம காலெல்லாம் போய் உள்ள நுழைஞ்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சிருப்போம். ஆனா அறுவடைன்னு ஒண்ணு செய்கின்ற பொழுது பொசுக்குன்னு போய் காலை வச்சு இறங்கிடுவோமா? முடியாது, செய்ய மாட்டோம்ல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பூஜை, சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறுத்து அதை தெய்வத்துக்கு படைத்து அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அறுவடை செய்வோம். அந்த மாதிரிதான் ஒரு மனிதன் வியாபாரத்திற்காக விளைக்கக்கூடிய நெற்கதிரிக்கே அந்த தன்மை உண்டு என்று சொன்னால், நான் விதைத்திருப்பதோ சாதாரண மனிதனுக்கு அல்ல, நான் வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிராக கூடியது. இதுல போய் வாமா உள்ள போய் தேடுவோம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நான் உள்ள உங்களை கூட்டிக்கிட்டு போக முடியாது. அதனால நீங்க எந்த தவறாக நினைக்காது, அறுவடை செய்த பிறகு உங்க மான் உள்ள இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த மானாக கூடியது கிடைக்கப்பெறும். அதனால நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆனா காலங்காத்தால வந்து இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க பாத்தீங்களா? பொய் பொருந்த சொன்னா நெஜம் நின்றுகிட்டு முழிக்கும்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பழமொழி உண்டு. பொய்யே அழகா சொல்லிட்டா நெஜத்துக்கு இடமே இல்லை. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா மானை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது மாதிரி தெரியுது. மாடு வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, பெருந்தண்டையரை விட்டு கொடுத்துட்டு போறேன், அதை விட்டு போட்டு மாடு இங்க இல்ல இல்ல இல்லன்னுட்டு வேற பக்கம் பாருன்னா போட்டதை போட்ட இடத்துல தான் எடுக்க முடியும், விட்டதை விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியும். கிணத்துல போட்டு ஆத்துல தேட முடியுமா? நீங்க இடம் தெரியாம வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மானை பிடிக்க தெம்பு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு. உங்களுக்கு தெம்பு மானை பிடிக்க உங்க திறமையை பரிசோதிக்க வேண்டிய நிலைமை எனக்கு இல்ல, அந்த அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னா உங்க தம்பி உங்க தைரியத்தை நாயா பரிசோதிக்கணுமா? பூவும் பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு பூவுல ஒரு தேனி அந்த மகரந்தத்துல அந்த மலருக்கு நோகாம தேனை எடுக்க, அது போல உங்க மன நோகாம என் மானை பிடிச்சிட்டு நல்லபடியா ஊர் போய் சேரும் நினைக்கிறேன். நீங்க உங்க மானை நல்லபடியா போய் சேருங்க, நான் வேணாம் சொல்ல கிடையாது. எந்த மானை மூடி மறைக்க முடியுமா இனி முடியுமா? எந்த மானை மூடி மறைக்க முடியுமா இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா? எங்களுக்கு ஓடி போக முடியுமா அம்மா முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா? அண்ண போல நடை நடந்து வந்து என் அருக வந்து நாணத்தோடு குடிக்கிட்டு, அண்ண போல நடை நடந்து வந்து என் அருகிலோடு நாணத்தோடு அமர்ந்து கண்ணத்துல கடி இருக்க அந்த கையில் எடுத்துள்ளது அறுத்தி முடிக்கும் என்பனா தெரியும் போது அம்மா என்னை விட்டு ஓடி போக முடியுமா? எந்த மகனை ஓடி மறைக்க முடியுமா இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு தெரியுமா தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொல்ற மாடு எண்ணத்திலே நிறைவேறாது இடம் பிடித்த மாடு. கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொல்ற மாடு எண்ணத்திலே நிறைவேறாது இடம் பிடித்த மாடு. எந்த நன்மை தந்தை சம்மதித்த மாடு, எந்த நன்மை தந்தை சம்மதித்த மாடு, அந்த தன்மையை அறிந்து கொண்ட மாடு. என் மாடை எப்படியெல்லாம் அலங்காரப்படுத்தி பாட நினைக்கிறேன் தெரியுமா? பணமாலை சூட்டி பல பேரும் வாழ்ந்து விளையாடும் எங்கள் என் விரலில் கடையாளி பூட்டி புது பாதை காட்டி விளையாடும் திருநாளின் உறவில் பாட்டும்
மான் வேணும், அவ்வளவுதானே. மான் சொல்ல 32 வகையான மான்கள் உண்டு. நீங்கள் தேடி வந்த மானுக்கு என்ன அங்க அடையாளம் சொன்னீங்க அப்படின்னா, நீங்க தேடி வந்தது மானைத்தானா 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 மானைத்தான். அப்ப அதுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. அத்தனை அடையாளத்தை என்ன சொல்றேன். ஆமா
காலையில் வங்கை தமிழ் வந்து என்று பேர் யாரை தெரிவந்தீர்கள்? நான் தேடி வந்தது மாடை அல்ல, யாரை? மங்கையாகிய வள்ளி உங்களைத்தான். எதுக்கு காரணமாத்தான். என்ன காரணம்? கல்யாணம் முடிச்சு கூட்டு போதேன். யாரு கல்யாணம்? உங்களைத்தான். ஏன் அனுமதி இல்லாம நீங்க எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அனுமதியோட நான் கொடுக்கறதா இல்லையே. அனுமதி தர வப்பல்ல. நான் வேற ஒருத்தர காதலிக்கிறேன். ஹாய் 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 நேற்று பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாது பேசா தொட்டு. நேற்று பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாது லேசா தொட்டு. கட்டி போடாத குமரிச்சுக்கு கண்கள் பாடாத காதல் நேற்று 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 பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாது லேசா தொட்டு. காம்பல புடிச்சுக்கிருச்சோ அண்ணே அண்ணே வா அண்ணே அண்ணே என்ன என்ன மாதிரியே வந்திருக்கு என்னவா? ஆமாடா அத்தா. அண்ணே தங்கச்சி வந்தவர் வேடுவர் கிடையாது, என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? என்னடா சொல்ற? ஆமா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு நீ. நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ண? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட போ. அப்பலாம் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியவே தெரியாது. போடா தங்கச்சி, நான் நல்லதான் பண்ணுவேன். நம்ம அப்பா சொத்து வத்தலாம் நிறைய வச்சிருக்காருன்னு சொல்லி நானே உன்னை கட்டிக்கலாம்னு நினைச்சேனடா. அண்ணா காலங்காத்தால எப்படி ஒரு பொய்ய பேசுற பத்தியா? ஏன்டா தங்கச்சி கட்டிக்கலாம்னு இருந்தியா? ஆமாடா. விளக்கமா தேடு. கடைசியா பார்த்தா அப்படி அண்ணனை மன கஷ்டப்படுத்திட்டியாடா. ஒண்ணு இல்லடா. இங்க வா தங்கச்சி, எனக்கு இல்ல நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. எனக்கு பண்ணவே தெரியல. எனக்கு நிறைய பண்ணிட்டாங்கடா அத்தா. அதனால தங்கச்சி முருகனை வணங்கி விடுவோமா? சாமியை வணங்குடா அத்தா. வணங்குறேன் முருகனை. என்ன முருகன் அங்கேயா இருக்கான்? சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல
வந்திருப்பதும் நானே, வேலனாக வந்திருப்பதும் நானே. உன்னிடம் சிறிது வழக்குரைத்து உன்னை மனமுடிக்கவே அப்படி செய்தோம். என்னை மணந்து கொள்ள சம்மதம் தானே? சுவாமி, தாங்கள் என்னை மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் எனக்கு ஒரு இனிய வரம் தர வேண்டும். என்ன வர வேண்டும் கேளுங்கள். தரத்திலே முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்திலே அப்படி இருக்க முடியாது என்று காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தெய்வம் என்று முதலிடம் கொடுக்கும்படியானால் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்லாது இந்த ஊர் மக்கள் எல்லாம் எந்த நோயும் நொடியும் இல்லாது, எந்தவித குறைபாடுகளும் இல்லாது சீரோடு வாழ்வதற்கு, சிறப்போடு வாழ்வதற்கு தங்களுடைய துணை என்றுமே இருக்க வேண்டும் சுவாமி. இந்த காவியத்தை யாரெல்லாம் காண்கின்றார்களோ, நடத்துகின்றார்களோ, குறிப்பாக நமது ஆவியரை சேர்ந்த அனைத்து பெரியவர்களும், தாய்மார்களும், சகோதர சகோதரிகளும் எல்லா வளமும் நலமும் பெற்று சுபிட்சமாக வாழ அருள் புரிந்து, தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறமை கொடுத்து இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கிலும் அழைக்கட்டும். வீட்டில் என்ன சோறாக்க போறது? தென்னாட்டில வரும் சித்தம் என்றவர் யாருங்களே மாமா. தென்னாட்டில வரும் சித்தம் என்றவர் யாருங்களே மாமா. சித்தம் பண்ண சொல்லாதில்லாமா அந்த கோரிய மைதனும் தெரிவது வெறுவே கருவே போராட்டம் அங்கே தானே வெளி வரும் போதுதான் அரசாங்க போல் இருக்கும். அங்கே அரசாங்க போல் இருக்கும். ஒரு சட்டம் உழைத்தது 151. ஒரு சட்டம் உழைத்தது 151. கண்டிஷன் காட்டி தொண்டமான் புதுவட்ட காலம் கண்டு தொண்டமான் புதுவட்ட காலம் புதுவட்ட வாயில பய வரணும் புதுவட்ட வாயில பய வரணும் रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. सीताराम सीताराम. अब तेरे संगरदा स्वामी नामम இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் அதுக்கிணையாக இந்த நாடகத்திற்கு தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருந்த சென்ட்ரல் மாவட்ட தபக்கென்று ஒரு வெட்டி பரிசு கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ சபரி ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த பாசமிகு எனது அன்பு அப்பாவுமையே
சிறப்பு நடிகரும் ஐயே ஸ்டாலின் பாண்டி அவர்களுடைய மகனும் ஐயே எனது அன்பு உடன் பிறந்த அன்பு சகோதரம் ஐயே வி உதயநிதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதுக்கு இணையாக இந்த நாடகத்தை அமைத்த பாசமிகு எனது அன்பு அப்பா மறக்க முடியாத நல்ல உள்ள அவருமே செல்வமணிஸ் அன்பு அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு தெளிவாக யூடியூப் வாயிலாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சென்றமாம் தமக்கென்று வெற்றி பெற்று விட்டக்கூடிய பாசத்துக்கு வரியாக கூறிய அன்பு அண்ணா மைய மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு இணையாக எங்களுக்கு வண்டி நான் மறக்க முடியாத நல்ல உள்ள மதுரையிலிருந்து எங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த பாசமிகு அன்பு மாமா மையே மதுரை மீனாட்சி டிராவல்ஸ் உரிமையாளர் அன்பு மாமா முத்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னையே எனது வீட்டிலிருந்து இங்கு அழைத்து வந்து விட்ட எனது பாசமிகு அன்பு உடன்பிறப்பு மையே நமது பறவை மானம் கண்டெடுத்த PRS நமது கிராமிய கலை நிகழ்ச்சி உரிமையாளர் பாசமிகு எனது அன்பு உடன்பிறப்பு மையே பிரசாந்த் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கே அனைவரும் ஆகியோருக்கு வாங்க போயிட்டு வரணுங்க.